அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். திருச்சி உழவர் சந்தை திடலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயண தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப் பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி வைகோ தொடங்கியுள்ள நடைபயணம் வெற்றி பெற வாழ்த்துவதாக கூறினார். போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், போதைப்பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். போதை ஒழிப்பு என்பது சமூகத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் எனவும், கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் பொறுப்புணர்வுடன் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டுவதில் தவறில்லை என்று கூறிய ஸ்டாலின், அதே சமயம் பிள்ளைகள் பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்க்கக்கூடாது என அறிவுறுத்தினார். தற்போது ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களே வெறுப்பு பேச்சு மூலம் சாதி மத மோதலை தூண்டும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் அச்சத்தில் வாழும் சூழல் நிலவுவதாக கூறிய ஸ்டாலின், அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய பயன்படுத்துவதாக சாடினார். நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. மதுபோதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடாமல் தடுத்திட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.